நமது வனாலயத்தில் 19/12/2023 செவ்வாய்க்கிழமையன்று 425வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனாலயத்தில் உள்ள அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறங்காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம், வாழ்க வளமுடன். 19/12/2023 செவ்வாய்க்கிழமையன்று நமது வனாலயத்தில் 425வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் பல்லடம் தாலுகா வியாபாரிகள் சங்க தலைவர் ஆனந்தா திரு பி செல்வராஜ் அவர்கள், செயல் தலைவர் பானு திரு எம் பழனிசாமி அவர்கள், செயலாளர் திரு விமல் அவர்கள், PN பழனிசாமி அவர்கள், பொருளாளர் காணியப்பா திரு பரமசிவம் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் அம்பிகா திரு PJ விஜயகுமார் அவர்கள், கேஸ் தலைவர் திரு G முத்துக்குமார் அவர்கள், துணைத் தலைவர் திரு K பாலசுப்ரமணியம் அவர்கள், பொருளாளர் திரு பிரபாகரன் அவர்கள் மற்றும் குழுவினர், ஹூகா செல்வி சௌமியா மற்றும் செல்வி திலகவதி அவர்கள், சூலூர் விவசாய சங்கத்தினர் திரு ரெங்கசாமி அவர்கள், திரு ராக்கிமுத்து அவர்கள் மற்றும் திரு செல்லமுத்து அவர்கள், ஸ்ரீ கோவில் அண்ட் கோ திரு A கண்ணன் அவர்கள், ரொட்டீன் அக்ரி ஆபீசர் திரு கணேசமூர்த்தி அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திரு G முத்துக்குமார் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தர்ராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். வனம் தலைவர் திரு சுவாதி K சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்கள், வனம் நிர்வாகிகள், அறங்காவலர்கள், இயக்குநர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிய காலை பசுமை வணக்கம். எங்களை இந்த சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்தமைக்கு முருகன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிறையா விஷயங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பின்னாடி தான் வனத்தை பற்றி நிறைய அறிஞ்சிக்க முடிகிறது. அது தென்னீர்வை பற்றியும் இப்பொழுது மிக சிறப்பாக சொன்னார்கள். காலை காணொளியை பார்த்தோம். உண்மையில் மிக அருமையாக உள்ளது. இது மாதிரி பகுதியில் நம்ம ஏரியாவில் யாருமே இது மாதிரி செய்யலை, நமக்கு தெரிஞ்சு பரவாயில்ல. இது இன்னும் மலர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர் எம் பழனிசாமி. பானு ஜுவல்லரின்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றோம். கிட்டத்தட்ட 33 வருடங்களாக இந்த நகை தொழில் செய்து வருகிறோம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக அனைவருக்கும் எங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்போ எங்களோட பல்லடம் தாலுகா வியாபாரி சங்கத்தின் சார்பாக ஆனந்தா ஸ்டோர் செல்வண்ண இனி அறங்காவலராக விரைவில் இணைவார் என்றும், அம்பியா விஜயகுமாரும் கண்டிப்பாக இணைவார் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உளமாற உறுதி கூறுகிறோம். என் பெயர் விமல் பழனிசாமி. விமல் சாரீஸ் என்ற ஜவுளி நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். நான் பல்லடத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக தொழில் செஞ்சு வருகிறேன். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் அறங்காவலரானதுக்கு ரொம்ப சிறப்பான நன்றியை தெரிவித்து, மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். பரமசிவம் பேர். கடந்த 3 தலைமுறையாக எங்கள் அப்பா பண்ணி, எங்கள் தாத்தா பண்ணி, இப்போ நான் பண்ணி, என்னுடைய மகனும் இதுக்கு வந்துட்டான். அவன் இதில் இருக்கிறான். அதனால் ரொம்ப நன்றி கூறுகிறேன். முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பெயர் விஜயகுமார். இப்போ நான் வியாபாரி சங்கத்தில் ஒரு 30 ஆண்டு காலமாக ஒருங்கிணைப்பாளராக இருந்துகிட்ருக்கோம். நாங்கள் பள்ளி படிப்பிலேருந்தே நாங்கள் எல்லாருமே ஒரே செட்டு. செல்வராஜ் அண்ட் விமல் எல்லாருமே. இப்பொழுது எனக்கு வியாபாரி சங்கத்தில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறதுல ஒரு சின்ன ஒரு ஆசை. பல்லடம் எம்ஜிஆர் ரோட்டில் மரம் வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு நீண்ட நாட்களாக ஆசை. அது நம்ம வனம்
ஃபவுண்டேஷன் ஐயா தலைவராக கூட இணைந்து அதுக்கு எப்படி செய்ய முடியுமோ கேட்டு அதுக்கு அனுமதி பெற்று பல்லடம் எம்ஜிஆர் ரோட்டில் அனைத்து பகுதியிலும் மரத்தை வைக்கிறதுக்கு நான் துணையாக இருப்பேன். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எஸ் ராமசாமி. நான் 40 வருஷமாக பெயிண்ட் வியாபாரம் செய்து வருகிறேன். அனைத்து உதவிகளும் உங்களால் எனக்கு கிடைத்து விட்டது. இனிமேலும் இந்த உதவி எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய பசுமை காலை வணக்கம். என் பெயர் முத்துக்குமார். நான் இப்பொழுது காஸ் சங்கத்தின் தலைவராக உள்ளேன். காஸ் என்பது கோயம்புத்தூர் அசோசியேஷன் ஆஃப் யூபிஎஸ் சோலார் அண்ட் ஸ்டெபிலைசர். எங்களது சங்கமானது 3 மாவட்டங்களில் உள்ள உறுப்பினர்களை கொண்டது. திருப்பூர், கோயம்புத்தூர் அண்ட் நீல்கிரிஸ். இதுவரை 216 உறுப்பினர்கள் உள்ளனர். எங்களது 13வது ஆண்டு நிறைவு விழா நேற்று தான் முடிந்தது. அதாவது சங்கம் 2010 ஆரம்பித்தது. 2013 எங்களுடைய காசங்கமானது 13 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று 14வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறது. இதுக்கு வனத்தோடு இணைந்து செயல்பட்டு எங்களுடைய பணிகளை செய்ததுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை பசுமை வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணியம். காசின் துணைத் தலைவராக இருக்கேன். இது பல வருஷமாக நாங்கள் இங்கே வனம் ஃபவுண்டேஷன் வரணும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பழனிசாமி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அது இன்றைக்கி தான் அதோட எங்களுக்கு அமைஞ்சது. நன்றி பழனிசாமி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆக்சுவலி இங்கே வனாலயத்துக்கு நிறைய தடவை நம்ம பழனிசாமி அண்ணா இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் அதற்கான வாய்ப்பு அமைந்தது. ஓகே, பழனிசாமி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்ததில். இன்ஃபேக்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தப்போ நம்பி கூப்பிட்டுருந்தார் ஆர்கிடெக்ட். அந்த கட்டடம் கட்டி அதை ஓப்பன் பண்ணும்போது வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் 3 பெரிய மண்டபங்க, அறம், அறிவு, அன்பு அப்படின்னு சிலைகள், ஏராளமான developments, and so happy to see such an amazing thing happening around in Palladam. Thank you so much for the invitation. Grateful. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பசுமை வணக்கம்னே வந்துருச்சு. எல்லாருமே பசுமைன்னு சொல்லி, அதாவது பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு மெய் மறந்து உட்காந்துருந்தேன். நம்ம முதல்ல நம்மளை வந்து தியானத்தில் அமர்ந்ததுலேருந்து நன்றி சொல்ல ஆரம்பித்து நம்மளையே வந்து முழுசாக நம்மளுடைய தந்தையார், தாய், தந்தை, இந்த இயற்கை எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பித்து அடுத்தது நன்னறி விதிமுறைகள்னு படித்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு அமைப்பில் வெறுமனே உறுப்பினராக இல்லாமல் எப்படி நடந்துக்கணுன்ற முதற்கொண்டு கற்றுக்க ஆரம்பித்தோம். இந்த லோகோ பல்லுயிர் போற்றுதல், எல்லா உயிர்களையும் நம்ம வந்து சமமாக நடத்தி அதன் மூலமாக நம்ம வந்து இன்புற்று வாழணுன்ற அந்த லோகோ. நாம் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வாழ்ந்தாலுமே உலகம் முழுக்க உணர்ச்சி தான் மொழி. அதுக்கு தான் அந்த வீடியோ, அந்த மான் வந்து நன்றி சொல்லக்கூடிய விஷயம், அதை தான் எனக்கு புரிய வச்சது. ஸோ இந்த உலகத்துக்கு நாம் வெறுமனே பிறந்தோம் வாழ்ந்தோன்னு இல்லாமல் நாம் ஒரு பயன்படும் கருவியாக இருக்கணுன்றது இந்த சமயத்தில் எனக்கு ஆழமாக உணர்த்தியிருக்கு. இதுக்கு உதவிய நண்பர் பழனிசாமி அவருக்கு மனமார நன்றியும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அவர் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய போடுவார், போஸ்டர்ஸ், ஃபோட்டோஸ் போடுவார். இப்படி ஒரு மனுஷன் இருக்காருன்னு பார்த்தா அதுக்கு காரணம் இந்த வனம் அமைப்புன்றது புரிஞ்சது. ஸோ அதுக்கு பெரிய பாராட்டுகளையும், நிச்சயமாக என்னுடைய பங்கு இந்த வனத்துக்கு வாய்ப்பு ஏதாவது வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான பசுமை வணக்கம். என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா ரங்கசாமி. மெட்டுவாய்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கள் வந்து விவசாய சங்கத்தில், கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தில் ஒரு 32 வருஷமாக இருக்கிறேன். நான் இந்த நீராவுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து பெரிய போராட்டம் அது இதுனதுக்கும் பிறகு மறுபடியும் இந்த நீராவுக்கு வந்து பரிந்துரை பண்ணாங்க கவர்மெண்ட்டில். அதில் வந்து வரவேற்கிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு வரோன்னு ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா கண்ணன் சார் பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அசந்தரமாக வந்து நைட்டு சாயங்காலம் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே கூப்பிட்டு, நான் இன்றைக்கி வெள்ளை கோயில் போகிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, சரி இது பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக மாற்றி வச்சுருக்கிறோம்.
ஒரு 2.5 வருஷம் வந்து நான் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத முன்னெடுத்து எல்லா பகுதியிலையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் வந்து நான் ஒரு 12 ஏக்கரா நிலம் வச்சுருக்கிறேன். என்னுடைய தோட்டத்தில் அதை எப்படி செய்கிறதுங்கிறதை முறைப்படுத்திட்டு வெளியில் கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறோம். அதில் இப்போ பப்பாளி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு 2 வருஷத்தில் அந்த பயிர் அழிஞ்சிரும் அப்படின்னாங்க. 2 வருஷம் கழித்து கட் பண்ணி 2வது வந்து தளைஞ்சு காய்க்கிற மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதனால் பப்பாளி விவசாயிகள் இருந்தீங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு 4 வருஷத்து வரைக்கும் ஒரு தடவை நடவு போட்டிங்கன்னா அந்த பயிரை வந்து மீண்டும் எடுக்கலாம். ஆனால் கெமிக்கல் இல்லாமல் எடுக்கணும், இயற்கையாக பண்ணணும். அதுக்கு நாங்கள் வழி கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய எல்லாத்துக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்து வணக்கம். நன்றி, வணக்கம். எங்கள் அசோசியேஷனோட ஆனிவர்சரி ஆண்டு விழா கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி எங்கள் அசோசியேஷன் சார்பாக வந்து 13 வருஷம் நிறைவடைந்ததுக்கு 13 மரக்கன்றுகள் நடலான் இருக்கிறோம். ஸோ மரக்கன்றுகள் அசோசியேஷன் ஆரம்பித்ததுலேருந்தே எங்கள் அசோசியேஷனில் வந்து ஒரு டிவிஷன் வந்து சோஷியல் ஈவெண்ட்ஸாக நடத்திகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு சோஷியல் ஈவெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி காரில் வரையிலும் கூட ஒரு எங்களோட இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசியிருக்கோம். அதுக்கு உண்டான தலைவர்கிட்டெல்லாம் ஒப்புதல் வாங்கிட்டு நாங்கள் செய்வோம். பர்சனலாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமாக மரக்கன்றுகள் நட்டுட்ருக்குறோம் எங்கள் ஏரியாவில், எங்கள் பகுதியில் மட்டும். ஸோ எங்கள் டீமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 பேர் இருந்தாங்க, அப்புறம் 20 ஆச்சு, 15 ஆச்சு, இன்றைக்கி 12 பேர் இருக்கோம். ஆனால் 12 பேரும் வருஷத்தில் பருவம் வரையில் வந்து குறைஞ்சது 50 மரம் வச்சுறோம். இந்த வருஷம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு பசுமை ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பழனிசாமி அண்ணன் தான். உண்மையில் நாங்கள் வந்து பசுமை நாயன் தான் எங்கள் அசோசியேஷன் வந்து விருதையெல்லாம் கொடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோட சேர்ந்து பயணிக்கிறதுல வந்து மனமாற எங்கள் விருப்பமாக இருக்குது. இங்கே நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்போ வந்து இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை வந்து சுற்றி பார்த்தோம். ஒவ்வொரு செடிகள் மரங்கள் இருந்து ஆரம்பிச்சுலேருந்து பார்த்தோம். இதோட இணைஞ்சு பயணிக்குங்கிறது எங்கள் அசோசியேஷன் சார்பாகவும் பர்சனலாக எங்கள் குடும்ப விஷயமாகவும் எடுத்து பயணிப்போம்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் உங்களோட இணைந்து பயணிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். என்னோடய பேர் சரவணன், காசங்கத்தின் துணை செயலாளர். நான் கோயம்புத்தூர் வந்து 30 வருஷமாச்சு. ஆனால் என்னோடய சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான். எங்கள் அப்பாவும் விவசாயம், தாத்தாவும் விவசாயம், எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த மரம் நடுதலில் வந்து ஒரு பெரிய இயக்கமாகவே இந்த வனம் பண்ணிகிட்ருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து வீட்டை சுற்றி வேலி, மூங்கில் வேலி தான் தஞ்சை மாவட்டத்தில் எல்லாமே இருக்கும். அதில் வந்து போத்து முறை விவசாயம்னு சொல்லுவோம். அதாவது இந்த பூவரசு, கிழுவை, அந்த மாதிரியான அத்தி மரங்களோட போத்துகளை, ஒரு மரக்கிளைகளை வெட்டி போத்தா நடவு நட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு வருஷமும் 100 மரம் 200 மரம்னு ஒரு வாழ்வியல் முறையாகவே அதை பின்பற்றிகிட்டு இருந்தோம். அதை இன்றைக்கி இந்த வனம் வந்து இந்த பகுதியில் பண்ணுறது ரொம்பவும் பெருமைக்குரிய விஷயம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. பிறந்ததெல்லாம் கண்ணாமூச்சின்னு ஒரு கிராமம். எங்கள் அப்பா ஒரு விவசாயி. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்ததுனால அந்த கிராமத்தில் படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, விவசாயத்தில் சரியாக வருமானம் வராதப்போ சரி படித்து முடிச்சுட்டு ஏதாவது நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடிஐ, டிப்ளமோ இதெல்லாம் படிக்க வைப்பாங்க இல்லைங்களா. அப்படி படிச்சுட்டு நான் கோயம்புத்தூருக்கு வேலை தேடி வந்து கோயம்புத்தூரில் அப்படியே செட்டில் ஆகி ஒரு 33 வருஷம் பல கம்பெனிகள்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. சரி, எங்கள் அப்பா விவசாயம், நான் என்ஜினியரு, என் பையன் மருத்துவம் படிக்கிறேன், என் பொண்ணும் மருத்துவத்துறையில் தான் படிச்சுருக்கா. விவசாயம் எப்படி உயிர் வாழும் இல்லைங்களா. ஒரு சின்ன பொறி தட்டிச்சு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சரி நாம் ஏதாவது விவசாயத்துக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ இந்த தேங்காய் வந்து விவசாயம் வந்து தென்னை வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா தென்னை மரம் வச்சுட்டா ஒரு 4-5 வருஷத்தில் விளைச்சல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பராமரிப்பு பெருசாக தேவையில்லை, செலவு கம்மி அப்படின்னு நினச்சிட்டு தென்னை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை, மரம் ஏறுறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல, ஒவ்வொன்றுக்கும் செலவு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஏன் அந்த தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷின் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம். பல பேர் தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷின் பண்ணினாலும் இன்னும் கடப்பாறை மாதிரி ஒரு வசிங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு தான் உரிக்கிறாங்க. அதில் அன்சேஃப் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி வரதில்லை, ஆள் கிடைக்கிறதில்ல, பெரும் தொல்லைகள். நாமே எடுத்து பண்ணக்கூடாதுன்னு பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் எனது இனிய பசுமை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கணேசமூர்த்தி. நான் ஒரு தேயிலை தோட்ட விவசாயியின் மகன். ஆனால் பணிபுரிந்தது வேளாண்மை துறையில்
ஒரு 38 ஆண்டுகள் பணிபுரிந்து இப்பொழுது அறிந்து ஓய்வு பெற்று அங்கு பொள்ளாச்சியில் இப்பொழுது நான் குடியிருக்கிறேன். சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விளக்கம் தேவை இருந்தாலும் என்னை அணுகுவார்கள். நானும் அவர்களிடம் சென்று எல்லா விளக்கத்தையும் சொல்லி, ரிட்டையர்டான பிறகு தான் எனக்கு பணி அதிகம் என்பதை சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுக்கு இயற்கை வேளாண்மை இருந்தால் சரி, எந்த வேளாண்மை இருந்தால் சரி, உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களோட பண்ணைக்கே வந்து எவ்விதத்தில் விவசாயத்தை உயர்த்த வேண்டும் என்பது பற்றி நான் இலவசமாக உங்களுக்கு ஆலோசனை தருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து கண்ணன். இங்கே நீண்ட நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பழனிசாமி மூலிமா அது இதாக இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் ஒரு 1500 மரம் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறோம். இப்போ பையனுக்கு வேண்டி இப்போது வேளம்பாளையத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையுமே ஹார்ட்வேர் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். அனைவருக்கும் காலை வணக்கங்க. வாய்ப்படுத்ததுக்கு பழனிசாமி அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் காஞ்சிக்கோயில் கிராமம், பெருந்துறை தாலுக்கா, ஈரோடு மாவட்டம்ங்க. ஹூகா ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஹூகா நாட்டு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு அரிய வகை நாட்டு விதை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சிக்காகவும் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கிளைமேட் சேஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறோம். ஆனால் எந்தளவுக்கு வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் பேஸ்டு சீட்ஸ் வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச்லேருந்து ஃபார்மர்ஸை காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாட்டு விதைக்கு மட்டுமே வந்து லோக்கலி அவைலபிள் வெரைட்டிஸ்க்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் அதிக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், அதே மாதிரி அதிக மழை பெஞ்சாலும் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற வெரைட்டிஸை வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வெரைட்டிஸை கமர்ஷியல் வயபிலிட்டிக்கு ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற வேலையை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் லோக்கலி இன்டர்நேஷ்னலி ரெண்டுமே பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ இது வந்து சீட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மாடி தோட்டம் போடுறதுக்கு, வீட்டு தோட்டம் போடுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் கிஃப்டிங், ரிட்டன் கிஃப்ட்ஸ், நீங்கள் கம்பெனிஸில் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் கொடுக்கறதுக்கான சின்ன சின்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ், இந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் நோட் பண்ண, ஏற்கனவே இங்கே வந்திருக்கேங்க. பட் ஆனால் இன்றைக்கி தான் வந்து இது ஒரு டோர் மாதிரி சின்னதாக ஒரு வாக் போன மார்னிங். அதில் இங்கே பார்த்ததில் அந்த ஸ்டார் சைன்ஸ் போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தோட ஸ்டார் சைன்ஸ்க்கு அதுக்கான ஏற்ற மரங்கள் போட்டிருந்தாங்க. இதை வந்து என்னால் ரொம்ப விதையோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா விதை, இயற்கை, நம்மளோட பிளானட்டரி மோஷன்ஸ், இது மூணையும் வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம விதையை ஊனறப்ப வந்து மேல் நோக்குநாள் கீழ் நோக்குநாள்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து நம்மளோட பிரபஞ்சம் இயக்கிட்டுருக்கிறது தான் நாம். அப்போ அந்த விதைங்கிறது தான் வந்து ஃபுட்டு தான் நாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டர் கனெக்டட். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது ரொம்ப டீப்பராக போனோம்னா இது எவ்வளோ முக்கியமான விஷயம். இது எல்லாமே நம்ம செல்ஸ்லேருந்து எல்லாமே இது தான் இயக்குது அப்படிங்கிறது தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு காலை பொழுதை வந்து உங்கள் எல்லாத்தோடையும் ஸ்பெண்ட் பண்ணதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்ங்க. நான் ஸ்ரீ சசிகுமார், ஞான சஞ்சீவனம் குருகுலம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்தோம். இங்கே நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது இங்கே வந்த நண்பர்கள் எல்லாரும் பேசும்போது ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே கனெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த விஷயத்தை மட்டும் நான் கனெக்ட் பண்ணி நான் நிறைவு செய்கிறேன். நாம் நடத்திட்டு இருக்கிறது ஞான சஞ்சீவன குருகுலம். ஒரு மெய்ஞானத்தை மக்கள் மனத்தில் விதைக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். நான் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் தோல்வி பெற்று லைஃப்பை முடிச்சுக்கலாம், சூசைட் பண்ணிக்கலான்னு ஒரு கணம் போகும்போது எங்கள் அம்மாவுடைய ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்க வச்சது. என்ன புரிஞ்சது அப்படின்னா, இந்த உயிரினுடைய நோக்கத்தை நாம் யாருமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பகுதி. அப்போ இந்த உயிரினுடைய நோக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம எல்லாருமே உடல் மொழியை நோக்கியே போயிட்டுருக்குறோம். இந்த உணர்வு மொழியை நோக்கி நம்ம பயணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது உடல் மொழியை தாண்டி உணர்வு மொழின்னு ஒன்று இருக்குது. அந்த உணர்வு மொழியை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ இந்த உயிரினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எப்போ நம்மளுடைய உயிர் மொழியை, உணர்வு மொழியை தெரிஞ்சுக்கணுமோ அதற்கு ஒரே ஒரு வழி
மௌனம் தான், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மௌனம் தான். அந்த மௌனமாக இருக்கும் பொழுது எப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று சுத்தமாக இருக்குதோ அந்த உணர்வு மொழியை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த காற்று சுத்தமான ஒரு காற்று உணர்வை ஏற்படுத்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெளிவை கொடுப்பதுவே மௌனம் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே வியாபாரியாக இருக்கிறோம், தொழில் பண்ணுறோம். இப்போது நாங்கள் செய்த ஒரு ஆராய்ச்சியில் எந்த மாதிரி ஒரு உணர்வு மொழி ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது, நான் இந்த தொழில் பண்ணுறேன், நான் இந்தந்த பொருளை விற்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறத விட உங்களுக்கு இதை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு ஏற்படுத்துது. அந்த உணர்வினால் மிகப்பெரிய ஒரு வியாபாரமும் ஒரு பெரிய விதையும் விதைக்க முடியுங்கிற அந்த செய்தியை எங்களுடைய இந்த ரிசர்ச் மூலியமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் விதைச்சிட்ருக்கோங்கிற அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேங்க. இந்த வகையில் நாம் இங்கே வனத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்கணுங்கிற ஒரு முயற்சி என்னென்னா, இந்த மாதிரி பல்வேறு மக்கள் வந்துட்டு போகிறோம். எல்லாருமே இந்த நட்சத்திரத்தை பற்றி கூட நம்ம பேசணும். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாருமே இந்த மண்ணோடு இந்த உயிரோடு தொடர்பில் இருக்கிறோம். இந்த தொடர்பை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு விழிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விழிப்பை ஏற்படுத்துவது ஒவ்வொரு உயிரினுடைய நோக்கம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேனுங்க. நன்றி, வணக்கம். ஒரு பெண்மணி டாடா இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்துட்டு விதைகள் தான் எதிர்காலம் அப்படிங்கிறதுல ஒரு கான்செப்டில் ஒரு திருமணமாகாத பொண்ணு இவ்வளவு ஆராய்ச்சிகளை செய்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயத்திற்கு ஒரு பணியை செஞ்சுருக்கிறாங்க. விதைகள் எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறத நம்முடைய தமிழர்கள் மாதிரி யாருமே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. கோயில் கலசங்களில் மேலே இருக்கிறது விதைகள். அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. நம்முடைய விதைகளை தான் அங்கே பக்குவமாக இது மாதிரி வெள்ளை சேதங்கள் எல்லாம் வந்தாலும் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக விதைகளை கோயில் கலசத்தில் மேலே கோபுரத்தில் வச்சுருப்பாங்க. அவ்வளவு முக்கியம் விதைகள். இந்த இயற்கை வழி வேளாண்மைக்கென்றே ஒரு இயக்குநரகம் இருக்கிறது. தொடர்ந்து இங்கு பயிற்சிகளும் இதை பற்றிய விழிப்புணர்வும் விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துணை நிறுவனம் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்கின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அது 1200 விவசாயிகளை பங்குதாரர்களாக கொண்டு விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி எந்த பொருள் எங்கு டிமாண்டாக இருக்கோ அங்கே கொண்டு போய் விற்கிறது. இதுதான் அதனுடைய கான்செப்டு. அதில் நீங்கள் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திலே நீங்களும் அதில் இணைந்து கொண்டு உங்களை போன்ற இளைஞர்கள் அதில் நிறைய பயோடெக் படித்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். மதிப்பு கூட்டும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே நீங்கள் உங்களை இணைத்து கொள்ள வேண்டும். தென்னை விவசாயம் என்பது இங்கே பரவலாக இருப்பதால் நாங்கள் அதை எடுத்திருக்கிறோம். இன்னும் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களை நாம் உற்பத்தி செய்யவும் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை எல்லாம் இங்கே சந்தைப்படுத்துவதற்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த வனம் அமைப்பினுடைய நோக்கம். அதாவது எப்படி இந்த குழந்தைகளெல்லாம் திருக்குறளை படித்து ஒரு பண்புள்ளவர்களாக வர வேண்டும். அப்போது இந்த பண்பு பயிற்சி, திருவள்ளுவருக்கு நாம் மரியாதை செய்வது, ஒரு விஞ்ஞானிக்கு வழிபாடு செய்வது இந்த வனம் அமைப்பு மட்டும்தான். இதை நான் சொல்லவில்லை. மத்திய விஞ்ஞான ஆராய்ச்சி கழகம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நியூ டெல்லி, அதனுடைய தலைமை விஞ்ஞானி இங்கு வந்திருந்தார் 2 நாட்களுக்கு முன்பு. ஹீ இஸ் அ டாப் சயின்டிஸ்ட், டாக்டர் அனந்த ராமகிருஷ்ணன். நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். திருவனந்தபுரத்தில் அதனுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அவர் இங்கே வந்திருந்தார். நான் உலகம் முழுவதும் சுற்றியிருக்கிறேன். அப்துல் கலாம் ஒன் ஆஃப் தி டாப் சயின்டிஸ்ட் இன் 5th, உலக விஞ்ஞானிகள்லேயே டாப் 5th அவர் ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிக்கு சிலை வைத்து வழிபாடு செய்வது வனம் அமைப்பு அப்படின்னு சொன்னார். இன்னும் 2 புதிய செய்திகளை சொல்கிறேன். நிறைய நீங்கள் சோலார் யூபிஎஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக அந்த செய்தியை சொல்கிறேன். எனர்ஜி, யூ ஆர் ஆல் ஆர் மேக்கிங் எனர்ஜி. இன் ஃபியூச்சர் in the world, hydrogen is a
பிரைம் எனர்ஜி ஹைட்ரஜன். இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் பெட்ரோல் டீசல் காணாமல் போய்விடும். தி டெக்னாலஜி ஆல் ஆர் அவுட்டேட்டட். ஹைட்ரஜன் வந்துடும். ஹைட்ரஜன் செலவில்லாதது. இதை வள்ளல் பெருமானார் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார். அதுதான் திரும்பி வருது. 206 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஹைட்ரஜனை பற்றி அவருடைய அகவல் பாராயணத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த எனர்ஜி மீண்டும் திரும்பி வருகிறது. அதை காணுவதற்காக நாங்கள் ஒரு பயண ஏற்பாடு செய்துள்ளோம். திருவனந்தபுரத்திற்கு தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டிக்கு அவர் இன்வைட் பண்ணியிருக்கிறார். தி டெக்னாலஜி அங்கே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அனைத்தும் வேஸ்ட்டிலிருந்து வரக்கூடிய பயோமாஸை வச்சு தான் அந்த எனர்ஜி அங்கே இருக்குது. அதையே ப்ரூவ் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே போல் ஹைட்ரஜன், இந்த 2 சயின்ஸையும் அங்கே அவங்க காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதை இனி சந்தைப்படுத்துவது தான் அடுத்த வேலை. அதற்கு தலைவர் திரு பாரத பிரதமர் மோடி, அதற்கு அடுத்து ஒரு மினிஸ்டர், அதுக்கு அடுத்த இவர், த 3rd பர்சன், தி இம்ப்ளிமெண்ட் பர்சன். அவர் தான் இங்கே வந்தார். வந்துட்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட நம்மளை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கிறார். அப்போது அதற்குரிய ஏற்பாடு இங்கே நடக்கும். அதில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த பயணத்தில் கலந்து கொண்டு விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுவதற்கான அனைத்து லேபரட்டரி scientists, they have worked in 80 scientists in that technology, that university. இதை வனம் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கிறது. இதில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வனம் அமைப்பும் இந்த இயக்கம் 2 சக்கரங்களை கொண்டு சுழறுகிறது. ஒன்று பண்பு பயிற்சி, இன்னொன்று பசுமை திரட்சி. எங்கெல்லாம் பசுமையை ஏற்படுத்த முடியுமோ, வாய்ப்பு கிடைக்குமோ, அங்கெல்லாம் கிராமங்கள் தோறும் இப்பொழுது இந்த பகுதியிலே மழை அளவு கூடியிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் இம்பேக்ட் ஸ்டடி எடுத்து எங்களுக்கு ஆவணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பண்பு பயிற்சி இந்த வனம் அமைப்பின் ஒரு துணை நிறுவனம் கருவிலிருந்தே சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் எல்லாம் அந்த வகுப்பறையை சென்று காண வேண்டும் உணவுக்கு பிறகு. எவ்வளவு முக்கியம் என்று. ஏன்னா கருவறை கல்விதான் கல்லறை வரைக்கும் இருக்கும். தொட்டில் பழக்கம்தான் சுடுகாடு மட்டும் இருக்கும். ஆகவே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கான பண்பு பயிற்சியை இங்கே குழந்தைகளை வரவழைத்து இந்த அறப்பணியை செய்து வருகிறோம். நாம் எல்லோரும் உயிரோடு இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறது, டைமண்ட் பிஸ்னஸ் எல்லாம் 2வது தான். முதல்ல உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆஸ்பத்திரியில் போய் படுத்து நான் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போது ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம உயிரோடு இருக்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது ஆக்சிஜன். இப்போ இந்த ஆக்சிஜனை தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. ஏர் குவாலிட்டி, நீங்கள் ஒரு தங்கம் வாங்குறீங்க, அது பியூரிட்டி இருக்குதான்னு போய் செக் பண்ணுறீங்க, குவாலிட்டி பார்க்குறீங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, குவாலிட்டி பார்க்குறீங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, பெஸ்ட்டு பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க. ஒரு வாகனம் வாங்குறீங்க, ரெசிடியல் லைஃப் பார்க்குறீங்க. இது எவ்வளோ நாளைக்கு ஓடும், எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும், எல்லாம் பார்க்குறோம். சாப்பிட்ற பொருள் அதுவும் கூட ஆர்கானிக்காக வாங்கி சாப்பிட்றோம். குடிக்கிற தண்ணி காய வச்சு ரொம்ப சேஃபாக குடிக்கிறோம். எல்லாம் ஓகே. சுவாசிக்கிற காற்று நாம் குவாலிட்டி பார்க்குறோமா? ஒரு ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் குவாலிட்டி பார்க்குறோமா? யாராவது அவங்கவுங்க மனசாட்சி கையில் வச்சுப்பார். எல்லாத்துக்கும் குவாலிட்டி பார்க்குறோம். ஆனால் இந்த ஆக்சிஜன் தான் நம்மளை உயிரோடு வச்சுருக்குது. அது இந்த கொரோனா உணர்த்திடுச்சு. ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ சிரமப்பட்டாங்க, எத்தனை உயிர்கள் அதனால் பறிப்போச்சு. காற்றுல ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே வருது. காரணம் ஏராளமான வாகன பெருக்கம். நீங்கள் எல்லாரும் டீசல் பெட்ரோலில் தான் காரு, பஸ்ஸு, லாரியெல்லாம் ஓடுதுன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. நெவர். காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி அது எனர்ஜியாக மாற்றிட்டு
கார்பன் டை ஆக்சைடாக புகைக்குழாயாக வெளியில் வருது. இதுதான் உண்மை. திஸ் இஸ் சயின்ஸ். இது யாரும் மறுக்க முடியாது. ஆக்சிஜன் தான் எனர்ஜியாக மாறுது. டீசலோ பெட்ரோலோ அது துணைப்பொருள், ஆனால் மெயின் வந்து ஆக்சிஜன். அதே போல தான் நம்முடைய உடம்புலையும் ஆக்சிஜன் தான் இந்த எனர்ஜி எல்லாம் மூளைக்கிலிருந்து உடம்புலேருந்து எல்லாம் கொடுக்குது. அப்போது ஆக்சிஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் கடவுள், அதற்குத்தான் வலிமை அதிகம். அப்போது ஆக்சிஜனை எது கொடுக்குதுன்னா மரம் தான் கொடுக்குது. இது ஒன்லி சோர்ஸ் இன் தி பிளானட். ப்ளீஸ், தாவரங்கள் தான் ஆக்சிஜனை கொடுக்குது. இது மறுக்க முடியாத உண்மை. இதையெல்லாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் வனம் அமைப்பினுடைய வேலை. அதிலே இயற்கை வழி வேளாண்மை. நம்ம விவசாயிகளும் ரொம்ப அறியாமையில் இருக்கிறாங்க. மண்ணெல்லாம் மணலாக்கிட்டு இருக்கிறாங்க. ரவுண்ட் அப்புங்கிற பேரில் நோய்களை பரப்பிட்டுருக்கிறாங்க. இப்படி நோய்களை பரப்ப வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரம் குறையும். உங்களுடைய வியாபாரம் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் வனம் அமைப்புக்கு ஆதரவு தர வேண்டும். ஏன்னா அதைத்தான் டிஎம்எஸ் சொல்லிகிட்ருக்கிறார். உங்களெல்லாம் அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். உங்கள் வியாபாரம் பெருகிறதுக்கு தான் அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மை. ஏன்னா எல்லா ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டா உங்களுக்கு கடைக்கு யார் வருவா? உங்கள்கிட்ட நகை யார் வாங்கி போடுவா? நான் ஆஸ்பத்திரிக்கு பணம் கொடுப்பேன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கடையில் நகை வாங்குவோண்ணா. அப்போது நீங்களெல்லாம் இதை ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். நீங்கள் நிறைய ஜனங்களை பார்க்குறீங்க. திரு பானு பழனிசாமிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களிடம் நகை வாங்குபவர்களுக்கு இந்த பொண்ணுகிட்ட வாங்கி ஒரு சின்ன கிஃப்ட், நாட்டு விதையை கொடுங்க. ஒரு நகை வாங்குறவங்களுக்கு உங்கள் விளம்பரத்தை போட்டுக்குங்க. இயற்கை பணியில் பானு ஜுவல்லரி அப்படி போட்டு சேவையுடன் கூடிய விளம்பரத்தை செய்யுங்கள். நான் விளம்பரம் பண்ணணும். நான் எனது நண்பர்களுக்கெல்லாம் அதேன்னு சொல்வேன். விளம்பரம் கண்டிப்பாக வியாபாரத்துக்கு அவசியம். ஆனால் அதில் ஒரு சர்வீஸ் இருக்கணும். அப்போ உங்களை நினச்சி பார்ப்பாங்க. தி ரிப்பீட் கஸ்டமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு தடவை வாங்கிட்டு போனால் வியாபாரம் அல்ல, திரும்பி அவங்க வரணும். தங்க நகைகளை கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியான்னு அந்த மனநிலை இருக்கணும். அப்போ வந்துடுவாங்க எல்லோரும். அதுதான் வியாபாரத்தினுடைய மிகப்பெரிய தந்திரம். அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இந்த வனம் அமைப்பில் இணைய வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். ஏன்னா இதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இன்றைய அன்னம்பாளிப்பு வழங்கிய வனம் அறங்காவலர் திரு RMP சுந்தரவடிவேல் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. வனம் இணைச் செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.